பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் வந்து ஃபோனை போட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வாப்பா இல்லை ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வேலை படுவதாக போயிட்டுருக்குங்க. ஆமாம், முன்ன மாதிரி இல்லை. ரொம்ப போட்டு ஓடிக்கிருக்கு வேலை. ஐ லீக் மேட்ச்சு டீமை போய் செட் பண்ணி இது பண்ணுவோன்னு பார்த்தோம்னா, தம்பி ஹெட் கோச் பார்த்துப்பாரு, நீங்கள் ஓரமாக போய் உட்காரு பண்ணுறாங்க. ரைட்டு ஓகே, நமக்கு ஒரு டைம் வரும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரவுண்டு வேலை லைன் மார்க் பண்ணி அதில் பெயிண்ட் அடிக்க விட்டாங்க. பெயிண்ட் அடித்தோம். அப்புறம் நேற்று எல்லாம் புல் வெட்ட விட்டாங்க. புல் வெட்டுறது என்ன கொடுமையான ஒரு வேலையா? நம்ம இப்போ தடவை பண்ணுறோம், அதான் அதை திரும்ப சொல்லி காட்டுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், வீட்டில் போய் ஒரு புல் பிடுங்குறா, வீட்டில் கீழே இறங்கணும், ஒன்றும் பண்ணதில்லை. இங்கே வந்து வீட்டில் இருந்தால் கூட எங்கள் அம்மா என் தங்கச்சி இவங்க முன்னாடி தான் புல்லை பிடுங்கிட்டு நான் பாட்டுக்கு ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிருப்பேன். இங்கே வந்து எவனோ வந்து சார் நீங்களா, ஐயோ நீங்களா, நீங்கள் போயா அப்படின்ற மாதிரி அவங்க பாவம் நம்மளை ஏதோ பெரிய ஆள் மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம தானே தெரியும், நம்ம எல்லாரும் இங்கே பார்த்துக்கிருக்காங்க, பார்க்குறாங்க, பண்ணுறோம். ரைட்டு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். வேலை செய்கிறதுல சிரமப்படக்கூடாது. புதுசாக ஒரு வேலை இருந்ததுன்னா அதை எப்படி பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். இதே ஒரு 50 வயசு 40 வயசில் போய் நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமானா முடியும். ஆனால் அந்த வயசில் நான் 4 பேர்த்துக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும். அந்த வயசில் நான் அதெல்லாம் பார்த்துக்கிருந்தோம்னா சரிப்பட்டு வராது. இந்த வயசில் தான் நான் அதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ அதனால் வந்து சரி ஓகே, இது ஒரு இதாக வந்து லேர்னிங் பீரியட், லேர்னிங் பேஸ் அப்படி கன்சிடர் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே இதில் இருக்குது. நம்ம தான் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி நல்லது கெட்டதெல்லாம் பிரித்து எடுத்துக்கணும். நான் கூட பரவாயில்லைங்க, அங்கே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, குடிஞ்ச மணிக்கே கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கூட்டிக்கிட்டே கல் எடுத்துக்கிட்டு புல் வெட்டிக்கிட்டு அப்படியே அவங்க இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான்லாம் சும்மா பரவாயில்ல, அப்படியே ஓப்பி அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துப்பேன், சும்மா பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அப்படியே ஓப்பி அடிச்சு உட்காந்துப்பேன். அவங்கெல்லாம் பாவம், அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும், 60 வயசுக்கு மேலே இருக்கும். 60 வயசுலாம் முதல்ல நான் நடப்பேனானே தெரியாது. அவங்கெல்லாம் அடிக்கிற வெயிலில் சட்டையை மேலே 12 மடிப்பை சுட்டிக்கிட்டு அவங்க படுற பாடு பார்க்கும்போதே நமக்கெல்லாம் அப்படியே உள்ளே சுருன்னு நேரம். அவங்கெல்லாம் பாவத்தை அந்த மம்புட்டி வச்சுக்கிட்டு கொட்டிக்கிட்டு, அந்த விளக்கமாரை வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன விளக்கமாரை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு 400 சம்பளத்துக்கும் 300 சம்பளத்துக்கும் இவங்க ஓனர்கிட்ட அடித்து பேசிக்கிட்டு, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் வந்து நல்லா கஷ்டப்படணும், இன்னும் நல்லா வேலை தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது தோன்றுறது பிரச்சனை இல்லை, அதை ஃபாலோ பண்ணணும். தோணும் இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா மாதிரி பல போதனைகள், பல ஞான இது எல்லாமே தோணும் பேசுறதுக்கு மண்டைக்குள்ள. பார்ப்போம். பாய்.